நமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரத குருநேஷாம் கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். குருவே சரணம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பேர் குரு பெயர்ச்சி பலன் வருது, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சாமி அப்படின்னு கேட்டாங்க. குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் இல்லைங்க, எல்லா பயிற்சிக்குமே நம்ம பலன் சொல்லலாம். பொதுவான பலன் தானே நம்ம சொல்ல போகிறோம். பொதுவான பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள்லாம் அழுகும்போது நம்ம இந்த நிலாவை காட்டி அப்போல்லாம் சாப்பாடு கொடுப்பா. அது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கிறது. அப்படித்தான் இந்த கோச்சார பலன், இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன் குரு பெயர்ச்சிங்க. இப்போ ரிஷப ராசிலேருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சியாரார். அப்போ என்ன செய்வோம்? ரிஷப ராசி ஓஹோன்னு இருக்க போகுது, 2ஆம் இடத்துக்கு குரு. சிம்ம ராசி அற்புதமாக இருக்க போகுது. அதே போல் தனுசு ராசி 7ஆம் இடத்துக்கு குரு. துலாம் ராசி 9ஆம் இடத்துக்கு குரு. கும்பராசி 5ஆம் இடத்துக்கு குரு. இப்படி குரு பகவான் வரக்கூடிய இடத்தையும் வச்சு அவருடைய பார்வையும் வச்சு ஓஹோ ஆகான்னு சொல்லுவோம். இந்த வருஷமாவது நல்லது நடக்க போகுது நம்ம நினச்சிருந்து, அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடந்து மறுபடியும் ஏதாவது வீடியோ போடும்போது கீழே கமெண்டில் யோ போன வாட்டி ஆகா ஓகோன்னு சொன்னேன், ஒன்றுமே நடக்கலை, திருப்பி மறுபடியும் பேச்சு சொல்கிறதுக்கு பலன் சொல்கிறதுக்கு வர்றியான்னு கேள்வி கேட்டு தேவையாது. ஒரு குறுப்பெயர்ச்சி ஆகுது, அதுக்கு முழுமையான பலனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி, உங்களுடைய லக்கணத்துக்கு அந்த குரு பகவான் எப்படிப்பட்ட சாரத்தை கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி கோச்சாரத்தில் வரும்போது இத்தனை ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி பலன் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் ராசி பலன் சொல்லுங்கள். நம்ம இப்போ ராசியை பொதுவாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு எந்த ராசியை பார்க்குறார் அதை நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசிங்கிறது அவர் பாதகாபதி வீடு தான். அது அந்த வீட்டிலேருந்து அந்த அளவுக்கு அவரால் பிரதிபலிக்க முடியாது. இருந்தாலும் அந்த குருவோடைய பார்வை சொல்லுவாங்க இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு. குருவுக்கு 3 பார்வை இருக்குங்க. 5ஆவது பார்வை, 7ஆவது பார்வை, 9ஆவது பார்வை. இந்த பார்வையெல்லாம் எந்தெந்த ராசியில் விழுகுது அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம பார்க்கலாம். இந்த ராசிக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ 5ஆவது பார்வையாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா துலாம் ராசி. இந்த துலா ராசி மீது குரு பகவானுடைய பார்வை 5ஆவது பார்வை விழுகிறது. இவர்களுக்கு எண்ணியது கொஞ்சம் நிறைவேறும். பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா படிப்படியாக குறையும். ஏதாவது வீடு வாகனங்கள் திருமண தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும். ஏதேனும் ஒரு காரியத்தை வெற்றி காண்பார். மங்கள காரியமாக இருப்பது உத்தமமாக இருக்கும். வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், இப்படின்னு ஏதாவது ரொம்ப நாள் ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7ஆவது பார்வையாக முழு பார்வையாக தன்னுடைய வீட்டையே, அதாவது தனுசு ராசியை பார்க்குறார். இந்த தனுசு ராசியுடைய அந்த 7ஆவது பார்வையை பெறக்கூடிய அந்த தனுசு ராசிக்கும் இதே போல தான் காரிய தடை இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தியாகும். இந்த பார்வையால் பலனை பார்த்துக்கிறேங்க. குரு பார்க்குறாரு இல்லையா, அந்த பார்வையுடைய பலன் எப்படி கிடைக்குது அப்படின்னா காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும். அப்போ தனுசு ராசிக்கு, அது தனுசு ராசி யார்? குரு பகவானுடைய சொந்த வீடு. அப்படிப்பட்ட சொந்த வீட்டையே தன்னுடைய குரு பகவான் தன் பார்வையால் பார்க்கறதுனால அதிகமான நற்பலனை கொடுக்க போகிறார். பார்வை பலன் தாங்க நான் சொல்கிறேன். மற்ற விஷயங்களுக்கு திசா புத்தியை கண்டிப்பாக பார்த்து ஆகணும். அந்த பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு நல்ல காரியம், ஏதாவது ஒரு வீடு வாசல் வாங்கணும், ஏதாவது வெளியூர் பயணம், வேலை வாய்ப்புக்காக இருக்கிறவங்க, கடன் சுமை இருக்குது குறையணும், ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறோம், திருமணம், குழந்தை பாய்க்கிறதுக்கு, இப்படி எப்படிப்பட்ட காரியங்களாக நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இயக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் பரிசு உங்களுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக வெற்றி உண்டு. சரி, அடுத்து ஒரு 9ஆவது பார்வை குருவுக்கு உண்டு. மொத்தம் 3 பார்வை சொன்னேன் இல்லையா. அப்போ 9ஆவது பார்வையை பார்த்தியா அப்படின்னா
கும்பராசி மீது விழுகிறது. கும்பராசி மீது அந்த 9வது பார்வை விழுகிறது. கும்பராசிக்கு அற்புதமான கால நேரம். ஏற்கனவே 7.5 சனி ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயும் ராகுக்கேது ஒரு பக்கம் வந்து உடல் தொந்தரவு, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கடன் பிரச்சனை, இப்படி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக கலவையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கலங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தெளிவுபடுத்த வர்றார். இப்போ கும்பராசி கலங்கின தண்ணி மாதிரி தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக, பாக்கியஸ்தானம் பார்வை 9வது பார்வை, அனைத்து விதமான பாக்கியத்தையும் தர இருக்கக்கூடிய அந்த பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வை கும்பராசி மீது படுகிறது. அப்போ கும்பராசி நினைத்ததை நடத்தக்கூடிய அற்புதமான வருடம் இந்த வருடம். அப்போ குரு பகவானுடைய 3 பார்வைகளும் விழக்கூடிய ராசியை நம்ம பார்த்துட்டோம். மற்றபடி ஸ்தானம் தான் இருக்குங்க, இத்தனாவது இடத்துல இருக்கார், இந்த பலன் கொடுக்கும் அப்படின்னா கொடுக்கும் நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறதுல அந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடு இல்லை. ஒரு ஜாதகத்தை வச்சு, அவருடைய லக்கணத்தை வச்சு, குரு பகவான் இருக்கிற இடத்த வச்சு, இப்போ நடக்கிற திசா புத்தியை வச்சு, அவருக்குள்ள யோகமான நட்சத்திரத்தோடைய சாரத்தில் இருந்து அந்த திசையை நடத்துகிறாரா, இல்லை அவருடைய பார்வைகள், எவ்வளோ விஷயம் இருக்குங்க குருவுடைய பார்வை. அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த குரு இப்போ அதாவது சிம்ம ராசிக்கு அதை நல்ல ஸ்தானத்துக்கு வரார். உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். இப்போ சிம்ம ராசிக்கு நற்பலன் நடக்குமா அப்படின்னு பார்க்க போனால், அவருடைய ஜாதகத்தில் சரியான ஒரு நட்பு தசாபுத்தியோ, இல்லை நட்பு தசாபுத்தி நட்சத்திரங்களில் அந்த குரு இருந்து நடத்தக்கூடிய, இல்லை இப்போ நடக்கக்கூடிய திசை, இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணும். பொதுவான பலன் சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, ஒரு மன திருப்திக்கு தானே. ஆனால் பார்வை பலன்கிறது ஒரு அளவுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அப்படித்தான் துலாம் ராசிக்கு 5வது பார்வையாகவும், தனுசு ராசிக்கு 7வது பார்வையாகவும், கும்பராசிக்கு 9வது பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த 3 ராசிக்கும் பார்வை பலனை தரவுள்ளார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராமஜோதி. நன்றி, வணக்கம்.